கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்கள் நம்ம தேவனை எதற்காக தேடுறோம்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, எங்களுடைய தேவைகளுக்காக, எங்களுடைய வேலைகளுக்காக, எங்களுடைய குடும்பத்தின் அமைதிக்காக, எங்க பிள்ளைகளோட படிப்பிற்காக, எங்களுடைய கடன்களுக்காக, எங்களுடைய வியாதிகளுக்காக, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அநேகமா இருக்குது. அதுக்காக நாங்க தேடுகிறோம்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக, நாங்க இன்னும் தேவனோடு வளரணும், ஆவியானவர் எங்க மேல ஊற்றப்படணும், ஒவ்வொரு நாளும் நாங்க தேவனோடு நாங்க ஐக்கியமா இருக்கணும், அவர் சொல்றத கேட்டு நடக்கணுங்கிற அந்த ஒரு வாஞ்சையில என்ன பண்ணுவாங்க, ஒரு உபவாசம் இருந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 ப்ரேயர்ஸுமே தேவன் நமக்கு கொடுக்க வல்லவரா தாங்க இருக்கிறாங்க. நம்மளோட முதல் ப்ரையாரிட்டி என்னன்னா, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக தான், இந்த மாம்சத்தின் காரியங்களுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம ப்ரேயர் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். தேவன் அதை கொடுத்துருவாருங்க. ஏன்னா வசனம் அழகா சொல்லுது இல்லையா? மத்தேயு 17:20 பார்க்கிறோம். நமக்கு ஒரு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நமக்கு என்ன கடவுள் கேட்கிறோம்னா, உங்கள்கிட்ட கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதுங்க, நீங்க என்ன கேட்குறீங்களோ எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்றாரு இல்லையா? நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த விசுவாசத்தினால இந்த உலகத்தின் காரியத்தை எல்லாமே நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆஸ்தி, அந்தஸ்து, புகழ், பொருள் எல்லாத்தையும் நம்ம சம்பாரிச்சு வச்சிருவோம். ஆனா என்ன ஆகுதுன்னா, இதை நம்ம ஒரு நாள் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில நம்ம யார் மேல சார்ந்து இருக்கிறோம்னா, நம்ம சம்பாரிச்சிட இந்த பொருள் மேல, ஐஸ்வர்யத்தின் மேல நம்ம சார்ந்து இருந்தோம். நம்ம அதற்காக தான் நம்ம தேவனிடத்துல இது கேட்கிறோம். இல்ல நமக்கு கொஞ்சம் பேங்க்ல பேலன்ஸ் இருந்ததுன்னா, இல்ல ஒரு வீடு இருந்ததுன்னா, இல்ல நமக்கு ஒரு நல்ல ஒரு பிள்ளை படிச்சு மேல வந்துட்டானா நம்ம குடும்பத்தை காப்பாத்திடுவான், அந்த பணம் நம்ம குடும்பத்துக்கு உதவியா இருக்கும், அந்த வீடு நம்ம கடைசி வரைக்கும் நம்ம குடியிருக்கலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா, இதனால தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம தேவனிடத்துல நம்மளுடைய தேவைகளுக்காக நிறைய விண்ணப்பங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காகனா, நம்ம தேவனை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நம்பிக்கை இந்த ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கு. நீங்க நார்மலா கேளுங்களேன், ஒரு பையனை நீங்க எதற்கு படிக்க வைக்கிறீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்கல்ல, அவன் படிச்சு வளர்ந்துட்டானா இந்த குடும்பத்தை காப்பாத்திடுவான், அவனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். சில பேர் பாருங்களேன், அவங்க ஒரு டிரைவரா இருப்பாங்க, அவங்க ஒரு காரு பார்த்தீங்கன்னா, காரு தான் அவங்களோட நம்பிக்கை ஃபுல்லா காரா தான் இருக்கும். இந்த காரு தாங்க எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குது. ஆனா அந்த காரை கொடுத்த கடவுளை மறந்துடுவாங்க. சில பேர் வேலை, இந்த வேலை இல்லைன்னா, இந்த கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா எங்க எங்க குடும்பம் கஷ்டப்பட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வேலையை கொடுத்தது கடவுள் தான். நம்ம தான் அந்த கடவுள்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆனா என்ன ஆகுதுன்னா, நாட்கள் செல்ல செல்ல கொடுத்த கடவுளை மறந்து நம்ம என்ன பண்றோம், அந்த பொருள் மேல இல்லைன்னா அந்த மனிதன் மேல நம்ம நம்பிக்கை வச்சிரும். அதுதாங்க வசனம் சொல்லுது. நீங்க வசனம் வாசிச்சீங்கன்னா 1 தீமோத்தேயு 6:17 அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கிறோங்கிறத ரொம்ப கொஸ்டினுங்க. நிறைய நேரம் அதுதான் கடவுள் என்ன சொல்றாரு, நீ இந்த நிலையற்ற ஐஸ்வர்யம், நீங்க பாருங்களேன், அந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் ஒரே நாள்ல எல்லாருமே என்ன பண்ணாங்க, பணக்காரங்களை ஏழை ஆயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைன்ல வார் நடந்தது. ஒரே நாள்ல என்ன ஆச்சுன்னா, அவ்வளோ